நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கறது தெரியுங்களா, ரோஸ் பயோ என்சைம் சோப் நாங்க எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இது போல நீங்களும் எடுத்து வச்சுக்கிங்க. 5 கிலோ பயோ என்சைம் சோப்புக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா 3500 கிராம் தேங்காய் எண்ணெய், அடுத்தது 250 கிராம் பசு வெண்ணெய், 250 கிராம் பாருங்க விளக்கெண்ணெய், ஹர்பல் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறோம் 1000 கிராம். சரிங்களா? 275 கிராம் கேஸ்டிக் சோடாங்க. சரிங்களா? அடுத்தது தண்ணி எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? தண்ணி 1750 கிராம் நம்ம யூஸ் பண்ணணும். நார்மலா எண்ணெயோட நம்ம பசு வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பசு வெண்ணெயை நம்ம போட்டுட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கணுங்க. இந்த எண்ணெயில இந்த வெண்ணெயை போட்டதுக்கு பிறகு இதனுடைய தன்மை எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்களேன். இப்ப இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு அடுத்ததுங்க மிக முக்கியமானதுங்க பயோ என்சைம். 1 கிலோவுக்கு அதிகபட்சம் 50 கிராம் ஆட் பண்ணா போதுங்க. நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தாற் போலங்க நம்ம தேவையான பர்ஃபியூம் எடுத்து வச்சிருக்கிறோங்க. அடுத்தது ஹர்பல் ஆயில் 1 கிலோ ஊத்துறோம். சரிங்களா? எல்லாமே நம்ம ஒன்னா ஊத்தியாச்சுங்க. நம்ம 5 கிலோவுக்கு உண்டான எல்லா பொருட்களும் ஊத்தியாச்சு. இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வடிகட்டிக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியங்க. நேர்களே இங்க பாருங்க, நம்ம 1500 கிராம் வாட்டரும் 875 கிராம் கேஸ்டிக் சோடாவும் கலந்து லையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோங்க. தபர் நேர்களே, இப்ப இந்த மாதிரி ஊத்துனதுக்கு பிறகுங்க தரமான தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 45 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. கையில தான் மிக்ஸ் பண்ணணுங்க. அதே போல இந்த மோல்டு இருக்குது பாத்தீங்களா, இந்த மோல்டுக்கு பூராமே சரிங்களா கிளிசரின் அல்லது வாஸ்லின் தொடை வச்சுட்டாதான் எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். பர்ஃபியூம் 1 கிலோவுக்கு 30 கிராம், அதிகபட்சம் 30 கிராம் தாங்க ஊற்றணும். தவிர நேர்களே நல்லா அருமையா வந்துருச்சு. இந்த பதம் வந்ததுக்கு பிறகுதாங்க நம்ம ஊற்றணும். என்ன நேர்களே, அருமையா நம்ம ரோஸ் பயோ என்சைம் சோப் வந்திருக்குதுங்க. கீழ்காணும் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. ரோஸ் பயோ என்சைம் சோப்பு வேணும்னு நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நம்மளுடைய சின்மேக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.